யமன் யார் கணக்கில் எழுதுவார்? ஒரு கழுகு தான் கால் பிடியில் ஒரு பாம்பை பிடிச்சிட்டு வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சான். அதே சமயத்தில் அரசர் பூமியில் அரண்மனையில் 4 புலவர்களுக்கு விருந்தளிச்சுட்டு இருந்தாராம். இந்த கால் பிடியில் இருந்த பாம்பு வலி பொறுக்க முடியாமல் தான் வாயிலிருந்து விஷத்தை கக்குச்சான். அந்த விஷத்துளி நேராக இவர்களுக்கு உணவு பரிமாறுறதுக்காக வச்சுருந்தாங்க இல்லையா குழம்பு, அந்த குழம்புல விழுந்துருச்சான். விழுந்ததும் அந்த உணவை இவங்களுக்கு பரிமாற சொல்ல அரசர் அதை பரிமாறப்பட்டதும் அதை சாப்பிட்ட அந்த 4 புலவர்களும் இறந்து போயிட்டாங்களாம். உடனே யமதர்மன் அவர்கிட்ட கணக்கு எழுதுறவர் கூப்பிட்டாராம். எல்லா கணக்கையும் எழுதிட்டியா அப்படின்னு சொன்னாராம். எழுதிட்ட ராஜா, ஆனால் இந்த பாவ கணக்கு இருக்கு இல்லையா, இவங்க 4 பேர் செத்ததுக்கான பாவம், இதை யார் கணக்கில் எழுதுறது? இந்த பாம்பை தூக்கிட்டு போன கழுகு பேர்லையா, இல்லை விஷத்தை கக்கின பாம்பு பேர்லையா, இல்லை விருந்தளித்த அரசர் பேர்லையா, இல்லை அந்த விருந்தை பரிமாறின அந்த சேவகர்கள் பேர்லையா, யார் பேரில் இதை நான் எழுதணும் அப்படின்னு கேட்டாராம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன், அப்போ எழுது. ஏன்னா உணவுக்காக கழுகு தூக்கிட்டு போச்சு, அதனால் கழுகு பேரில் எழுத முடியாது. வலி பொறுக்க முடியாமல் பாம்பு விஷத்தை கக்குச்சு, அதனால் பாம்பு பேரில் எழுத முடியாது. ராஜா நல்ல எண்ணத்தோட சாப்பாடு போடலான்னு போனார், அவர் பேர்லையும் எழுத முடியாது. ராஜா சொன்னதை சேவகர்கள் செஞ்சாங்க, அதனால் அவங்க பேர்லையும் எழுத முடியாது. நீ வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு வாரம் கடந்திருக்கும். அரண்மனைக்கு போகிற வழியாக 4 பேர் போயிட்டு இருந்தாங்களாம். அந்த பக்கம் போன ஒரு லேடி அந்த 4 பேரையும் கூப்பிட்டாங்களாம். நீ எங்கே போகிறீங்க அப்படின்னா, அரண்மனைக்கு போகிறோன்னா. ஐயோ, விஷயம் தெரியாதா உங்களுக்கு? இந்த அரண்மனைக்கு கூப்பிட்டு ராஜா சாப்பாடு போகிறேன்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் விஷம் வச்சுட்டு இருக்காராம். அந்த பக்கம் போய் சாப்பிட்டு செத்து போயிடாதீங்க, ராஜா மோசமானவர் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இதை பார்த்துட்டு இருந்த யமதர்மன் சொன்னாராம், அவள் பேரில் எழுது. அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் தான் பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்த மாதிரியே வதந்தி பரப்புறா இல்லையா, அவள் பேரில் இந்த பாவ கணக்கை எழுது அப்படின்னு சொன்னாராம். இப்படி தாங்க சோஷியல் மீடியாவிலையும் பல பேர் தான் பார்க்காத ஒரு விஷயத்த, தனக்கு தெரியாத ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி, கேட்ட மாதிரி, தெரிஞ்ச மாதிரியே அப்பட்டமாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. யமன் எத்தனை கோயில்களோட போட்டு அவங்க கணக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கான்னு தெரியல.